அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அபிராமி அந்தாதியை பற்றி நாம் 100வது பாடல் நிறைவு செய்ய போகிறோம். இந்த 100வது பாடல் என்னவென்று சொன்னால், அம்பிகையை என்றும் மனதில் காணுவதற்கான பதிகம். எப்பொழுதும் மனதிலேயே அன்னையை தரிசிக்க, இந்த அருவுருவமாக இல்லாமல் உருவமாக எப்பொழுதுமே அன்னையை தரிசிக்க, அம்பிகையை மனதில் எந்த நேரமும் நினைத்துவாறு பெறுவதற்கான பதிகம். இதை ஓதி வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அம்பிகை நம் உள்ளிருந்து வழி நடத்துவாள் என்ற கருத்து தான் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து. குழையும் தழுவிய கொன்றை தார் கமழும் கொங்கை வள்ளி, கழையும் பொருத திருநெடு தோளும் கரும்பும் வில்லும் விழையும் புருதிரள் வேரியும் பானமும் வெண் கையும் முழையும் பொருங்கண்ணி நெஞ்சில் எப்பொழுதும் உதிக்கின்றனவே அப்படின்னு முடிக்கிறார். உதிக்கின்றவே அப்படின்னு முடிச்சிட்டார். காதில் அன்னை குழை ஆடி கொண்டிருக்கிறது, காதணி. அதே அடுத்தது மார்பகத்து சொல்கிறார், நல்ல மனம் கமழுகின்ற வாசனம் தரும் அந்த மலர்களை அணிந்து கொண்டிருக்கிறாள் அன்னை. அதுக்கப்புறம் கரும்பு வில்லும் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். நெடும் தோலான மென்மையான தோள்களில் மார்பகத்தை சொல்லிவிட்டு, மென்மையான தோள்களிலும் 2 கைகளில் கரும்பும் வில்லும் விழையும் புருதிரள் வேரியும் அப்படின்னு சொல்கிறார். 5 மலர்கனையும் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற தன்மை, முத்துப்பல் புன்னகை மான் போன்ற மருண்ட பார்வை என் நெஞ்சில் எந்நாளும் நிலைக்கவே அப்படின்னு சொல்ல வரார். ஆனும் வெண் நகையும்னா, அங்கே வெண்ணகை அப்படின்னு சொன்னால் புன்னகை தான் குறிப்போம். நல்ல அழகான முத்து போன்ற சிரிப்பு அன்னையை பார்க்க சொல்லும். என்ன சொல்கிறார், காதில் கம்பல் ஆடுகிறது, கொன்றை மாலை மார்பில் தொங்குகிறது. அழகான மெல்லிய தோள்களை உடைய அன்னையின் கரும்பும் வில்லும் 2, ஒரு கையில் கரும்பும் ஒரு கையில் வில்லும் ஏந்தி கொண்டிருக்கிறாள். பெருதிரள் வேரியும் பானனும் 5 மலர்கனைகளையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அன்புகள் செய் மலர் அம்புகளையும் அப்படின்றார். முத்து புன்னகை போன்ற அந்த சிரிப்பும் மான் போன்ற மரண்ட பார்வை அப்படின்றார். ஒரு கண்ணி நெஞ்சில் எப்பொழுதும் நிலைக்கவே, முழையை புரு கண்ணி நெஞ்சில் எப்பொழுதும், இப்படிப்பட்ட உருவம் எந்த நாளும் என் நெஞ்சில் நிற்கவே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். இப்படிப்பட்ட உருவம் எந்த நாளும் நெஞ்சில் நினைத்து கொண்டே இருந்தால், நமக்கு எந்த ஒரு தீவினை வந்தாலும் அன்னை நம் நெஞ்சுக்குள் இருக்கின்ற பொழுது அதை தவறாக இருந்தால் உடனே எடுத்து சொல்லி, இந்த வழி சரியில்லை, இந்த வழிதான் சரி என்று அன்னையினுடைய அருள்வாக்கு உள்ளிருந்தே வெளிப்படும். எனவே இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதி வருகின்ற பொழுது அன்னையினுடைய முழு உருவத்தினுடைய பலனை, முழு பக்தியினுடைய பலனை கண்டிப்பாக பெற முடியும். அபிராமி அந்தாதியை இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நூல் பயன் அடுத்த முறை போடுகிறேன். நன்றி, வணக்கம்.